ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, லீஃப் எம்ப்ராய்டரி டிசைன் தான் சொல்லித்தர போகிறேன். இதில் வந்து இன்னைக்கு 3 டைப்ஸ் வந்து சொல்லித்தர போகிறோம். ஸோ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க, இந்த ஸ்டிச்சுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து என்னன்னா, கிரீன் கலர் எம்ப்ராய்டரி த்ரெட் தான் நான் எடுத்திருக்கேன். இல்லை லைட் கலரும் நீங்கள் எடுக்கலாம், டார்க் கலரும் எடுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். நார்மல் நீடில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். 3 ஸ்டாண்ட் தான் எடுத்திருக்கேன். நீடில் ஆட் பண்ணும் போது 6 ஸ்டாண்ட் வரும். பாருங்க, இது எண்டிங்கில் வந்து நாட் போட்டுக்குங்க. இதே போல் லீஃப் வந்து நீங்கள் வரைஞ்சிக்குங்க. இப்போ நான் 3 டைப்ஸ் சொல்லி தர போகிறேன் இல்லையா, அதனால நான் வந்து 3 லீவ்ஸ் வந்து வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வந்து இந்த 3 லீவ்ஸ்லையும் நீங்கள் ஒரே மாதிரி ஸ்டிச்சும் நீங்கள் போடலாம். இப்போ பாருங்க, இந்த லீஃப் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன் பாருங்க. அதில் சென்டர்ல வந்து எடுங்க. கொஞ்சம் நான் கேப் விட்டு வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்க, நல்லா பார்த்துக்குங்க. இந்த ஸ்டிச் இப்போ நான் போடுறேன் பார்த்தீங்களா, இதோட நேம் என்னன்னு கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஸ்டிச் நேம் நான் சொல்லலை. ஸோ நீங்க யாரெல்லாம் கமெண்ட் பண்றீங்கன்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் எடுத்துக்குங்க. எடுத்துட்டு 2 சுத்து சுத்திட்டு நம்ம லீஃப் வரைஞ்சோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு கிட்ட கிட்ட வேணும்னா நீங்க கிட்ட கிட்ட நீங்க வந்து வரையலாம். இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வேணும்னா நீங்க அதுக்கேற்றாப்புல நீங்க வந்து வரையலாம். இது ஆல்டர்னேட்டிவாகவும் வரையலாம். இப்போ பாருங்க, நான் கொஞ்சம் தள்ளியே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு வந்து கிட்ட கிட்ட நீங்க வேணும், இந்த லீஃப் டிசைன் வேணும்னா நீங்கள் நல்லா கிட்ட கிட்ட நீங்கள் இந்த டிசைன் வந்து போட்டுக்கலாம். ஆனால் மெத்தட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான். நீங்கள் லூஸாக விட்டீங்கன்னா த்ரெட் இப்படி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் டைட்டாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டிசைன் வந்து லீஃப் டிசைன் வந்து அழகாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் வந்து ஃப்ளவர்லாம் நீங்கள் போடுவீங்க. போட்டுட்டு லீஃப் டிசைன் வேணும்னா உங்களுக்கு அந்த ஃப்ளவர் கூட நீங்கள் இந்த லீஃப் வரைஞ்சிட்டு அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் எல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வரையலாம். இது கொஞ்சம் நம்ம சைடாக நீங்கள் போட்டிங்கன்னா இது இன்னும் அழகாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கிட்ட கிட்ட நீங்கள் போட்டுக்குங்க. கொஞ்சம் நீங்கள் பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கீழே வந்தாப்புல போடுங்க. இப்போ இதே மாதிரி இந்த லீஃப் ஃபுல்லாகவே போடணும். நான் ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த லீஃப் டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து நான் பேக் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். இந்த ஸ்டிச்சோட நேம் வந்து நீங்கள் எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்த லீஃப்ல வந்து அடுத்த ஸ்டிச் வந்து சொல்லித்தரேன். இதே 3 ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன், 6 ஸ்டாண்ட் வரும். இப்போ பாருங்க, இதுவும் வந்து நம்ம எந்த இடத்துல லைன் வரைஞ்சோமோ அங்கேருந்து தான் நான் எடுக்கிறேன். எடுத்துட்டு ஸ்ட்ரைட் லைன்லேயே நீங்கள் வரீங்க. இப்போ அதுக்கு கீழேயே நீங்கள் என்ன பண்ணுங்க, நீடில் வந்து எடுத்துட்டு சைடில் வந்து நீங்கள் 1 by 1 நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். கீழே கீழே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். பாருங்க, இப்போ நீங்கள் இந்த சைடு பண்ணிட்ட பிறகு இதுக்கு ஆப்போசிட் சைட்லேயே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்க. நீங்கள் ரொம்ப கொஞ்சம் லாங்காக போட்டால் உங்களுக்கு அந்த கிராஸ் வரும், இல்லைன்னா அந்த கிராஸ் வராது. நம்ம கிட்டே போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிராஸ் வந்து உங்களுக்கு வராது, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கா. ஸோ நீங்கள் கொஞ்சம் போடும் போது இந்த ஸ்டிச்சு வந்து ஸ்ட்ரைட் நடுவில் இருக்கிற ஸ்டிச்சில் நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அது கொஞ்சம் பெருசாகவே போடுங்க. அப்புறம் உங்களுக்கு 2 சைடும் வந்து மாற்றி மாற்றி நம்ம போடும் போது அதோட ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் போடுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச் மட்டும் பார்த்துடலாம். போக போக நம்மளுடைய கிளாஸில் கொஞ்சம் அட்வான்ஸும் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இந்த ஸ்டிச் வந்து 33 ஸ்டிச் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் நான் 32 ஸ்டிச் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை போய் பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து நம்ம போடலாம். ஹேர் எம்ப்ராய்டரி டுட்டோரியலும் நான் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஹேர் எம்ப்ராய்டரி. ஸோ அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அதுலேயும் நிறைய டைப் இருக்குது. நம்ம ஒரு டைப்பாக வந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா, இந்த லீஃப் வந்து இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து
ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். நீங்கள் சாரீலலாம் ட்ரை பண்ணலாம், ப்ளவுஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம், சுடிதாரில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இதுவும் வந்து அழகாக இருக்கும். இது நெக் டிசைனாகவும் நீங்கள் வந்து லீஃப் மட்டுமே கொடுத்தோம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். இது என்னன்னா இதில் வந்து கேப் விடாமல் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த பேஸ்கெட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் வந்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், ஃப்ளவர் எம்ப்ராய்டரி. இது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல இந்த வீடியோவில். இதை போய் நீங்கள் பாருங்கள். இது வந்து நீங்கள் டிஷர்ட்லலாம் நீங்கள் வந்து போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்களோட ஜென்ஸ் இருக்காங்க இல்லையா, பாய்ஸோட டிஷர்ட்டில் நீங்கள் போடுங்க. ப்ளைனாக இருக்க டிஷர்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் எல்லாம் போட்டிங்கன்னா அது ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஸ்டிச் இந்த லீஃபில் ஃபுல்லாக போடணும். இது வந்து செகண்ட் டைப். நான் ஒரே வீடியோவிலே 3 டைப் லீஃப் வந்து நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி உங்களுடைய சாரீ அண்டு ப்ளவுஸுக்கு நீங்களே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்கள் வந்து ஃப்ளவரும் வரைஞ்சிட்டு நீங்கள் போடும்போது இது இன்னும் அழகாக இருக்கும். நான் டைப் மட்டும்தான் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் வரைஞ்சி அதில் வந்து லீஃப் வரையும் போது இந்த ஸ்டிச் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம நெக்ஸ்ட்டு வர கிளாஸில் வந்து அதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிம்பிளாக சொல்லி கொடுத்துருவேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், குட்டி லீஃப் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதுலேயும் நீங்கள் வந்து இதை போல் யூஸ் பண்ணலாம். கீழே வந்து நாட் போட்டுருங்க. இப்போ த்ரெட்டு உங்களுக்கு பத்தலான கீழே வந்து மறுபடியும் ஜாயின் பண்ணி இது ஃபினிஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டிச் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். இந்த ஸ்டிச்சும் நேம் தெரிஞ்சால் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் தான் இந்த ஸ்டிச் வந்து ஃபுல்லாக இந்த லீஃபில் வந்து போடணும். ஏன்னா இன்றைக்கி வந்து 3 ஸ்டிச்சு வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இல்லையா. இப்போ 2 ஸ்டிச்சு நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து நான் போட்டிருக்கேன், அது என்ன ஸ்டிச்சுன்னு கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் லீஃபும் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ அதோட நேமும் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 3 ஸ்டிச்சோட நேமும் வந்து கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் வந்து தெரியுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இது ஆரி தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து நல்லாவே தெரியும், புதுசாக பழகிறவங்களுக்கு தான் தெரியாது. ஸோ ஆரி ஒர்க்கு கற்றுக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ வந்து இது ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல கேப் இருக்குது பாருங்கள், அது ஒரு லீஃபோட இந்த காம்புக்கு வந்து பேக் ஸ்டிச் வந்து நீங்கள் கொடுத்து இது வந்து ஃபினிஷ் பண்ணலாம். இல்லை செயின் ஸ்டிச்சும் வந்து நீங்கள் வந்து போட்டிங்கன்னா அது இன்னும் அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், கீழே வந்து நாட் போட்டு நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம், இல்லை அப்படியே கண்டினியூஸாகவும் நீங்கள் வந்து போடலாம். இப்போது இந்த லீஃப் பாருங்கள், இது வந்து தேர்ட் டைப். இது ஃபஸ்ட்டு டைப்னா செகண்ட் டைப், இது தேர்ட் டைப். நல்லா பார்த்துக்குங்க. இப்போ இது எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு பாருங்கள், நீடில் வந்து கிளாத்தில் அடியிலேருந்து குத்தி இந்த த்ரெட்டை வந்து சுற்றிக்கிட்டு இப்போ மேலே நீங்கள் எடுக்கணும். உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ஒரு பெரிய செயின் போல் இருக்கும். இப்போது வெளியில் வந்து சின்னதாக ஒரு ஸ்டிச் வந்து போடணும், ஸ்ட்ரைட்டாக போடணும். இதுக்கு ஏற்கனவே இந்த ஸ்டிச் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இது என்ன ஸ்டிச்சுன்னு தெரியும். இப்போ மறுபடியும் வாங்க, அதுக்கு கீழே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்க. பண்ணிவிட்டு எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே இடத்துல தான் நீங்கள் வந்து நீடில் வந்து பஞ்ச் பண்ணி ஆப்போசிட்டில் மேலே வந்து நீங்கள் எடுக்கணும். இது வந்து உங்களுக்கு கிட்ட கிட்ட வேணாலும் நீங்கள் வந்து கிட்ட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை டிஸ்டன்ஸ் வேணாலும் இது வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து எடுங்க. இப்போ நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, அதே மெத்தட் தான். இப்போ எந்த இடத்துல நம்ம பஞ்ச் பண்ணமோ மிடில் நம்ம பஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க, நீடில் வந்து அடியிலேருந்து நீங்கள் பாருங்கள் ஸ்டிச் பண்ணணும். அடியிலேருந்து இந்த கிளாத் வழியாக நீங்கள் மேலே எடுத்துட்டு இந்த த்ரெட்டை வந்து நீடிலுக்கு அடியில் நீங்கள் வந்து எடுக்கணும். எடுத்துட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கு வெளியில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச் போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த லீஃபுக்கு வந்து போடும் போது அதுவும் வந்து ஒரு அழகாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 3 டைப் ஸ்டிச் வந்து பார்க்குறோம். இது ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். த்ரீ டைப்ஸ் ஆஃப்
லீஃப் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி டிசைனை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன கீழே டவுட் இருந்தால் கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இதை மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க. ஸ்டிச் பண்ணிட்டு எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. மோர் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வீடியோன்னு நான் உங்களுக்காக வீடியோ எடுத்து போடுறேன். நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரூச்சஸ் கிளாஸ், சில்க் ஜுவல்லரி மேக்கிங், குல்லிங் பேப்பர் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லைவ் வீடியோவும் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை போய் பாருங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ அவங்களாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு அது என்கரேஜாகவும் இருக்கும், மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். கீழே வந்து நாட் போட்டுருங்க. எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.